புதுச்சேரியில் 3 இடங்களில் தவிக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தற்போது புதுச்சேரிக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். திறந்தவெளி வாகனத்தில் தற்போது அவர் வருகை தரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தட்டாஞ்சாவடி, கடலூர், தவளக்குப்பத்தில் தவிக தலைவர் விஜய் இன்று வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். தற்போது புதுச்சேரிக்கு வருகை தரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் புதுச்சேரியில் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் பரப்புரைக்காக புதுச்சேரிக்கு தற்போது தவிக தலைவர் விஜய் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். தட்டாஞ்சாவடி, கடலூர், தவளக்குப்பத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது புதுச்சேரிக்கு வருகை தரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கும் தவிக தலைவர் விஜய் 3 இடங்களில் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ரஜினி. குறிப்பாக தவிக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் புதுச்சேரியில தொடங்கி இருக்கிறார். மிக முக்கியமாக இன்று சாலை மார்க்கமாகவே தன் இல்லத்திலிருந்து புறப்பட்டார். தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தவிக பொறுத்த வரைக்குமே புதுச்சேரி ஒருத்தரை கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார். கூட்டணியை சேர்ந்த ஒரு கட்சி, அது போக தனித்து போட்டியிடக்கூடிய காட்சியை கூட ஏற்கனவே அறிவித்து பார்க்க முடியுது. இந்த அழைப்பில் தான் அவங்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று தவிக விஜய் அவர்கள் புதுச்சேரி வந்திருக்கிறார். புதுச்சேரி தொடர்பாக ரோட் ஷோ என்ற அடிப்படையில் வரும்பொழுது இருபுறமும் தொண்டர்கள் ஏராளமானவர் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க, வரவேற்கக்கூடிய காட்சியை கூட நீங்க பார்க்க முடியாது. ஆரவாரமாகவும் உற்சாகத்தோடு அவர்கள் தவிக விஜயை வரவேற்று இருபுறமும் இளைஞர்கள் ஏராளமான இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த வாகனத்தை அணிவகுத்து ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக இருபுறமும் காவல்துறை பாதுகாக்கப்பட்டு யாரும் வாகனத்துக்கு இடையே வராத வண்ணம் இருப்பதற்காக அனைத்து ஏற்பாடும் செய்திருக்கலாம். ஏன்னா கடந்த முறை தொடர்ந்து பல்வேறு அனுபவங்கள் தமிழ்நாட்டில் காவலர்கள் இருப்பதா, அதே போல புதுச்சேரி எந்த ஒரு அசம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறை அதுக்கேற்ற மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கேற்ற போதுதான் தேர்தல் அலுவலகத்தில் கூட முன்னனுமதி பெற்ற பிறகுதான் இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு அனுபவங்கள் தவிக இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து தவிக தலைவர் பிரச்சாரத்தில் எது போன்ற பிரச்சனையை பேசப்படுகிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது கடந்த முறை மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட புதுச்சேரி அவர் உரையாற்றும் போது முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவாக தன் கருத்தை பதிவு செய்தார். ஆனால் தற்சமயம் கூட்டணி இல்லாத போது யாருக்கு ஆதரவாக பேச போறாங்க? பாஜகவுடன் ரங்கசாமி கூட்டணியில் இருப்பதால் குறிப்பா யாருக்கு ஆதரவாக பேச போறா, எப்படி அந்த ரங்கசாமிக்கு எதிராக பேச போறாரா, மேலும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சி அங்க போட்டியிடுவதால் ஏற்கனவே அந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள பல குழப்பங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக அந்த குழப்பங்கள் தொடர்பாக பேசுவாரா, புதுச்சேரி எந்த அளவுக்கு தான் மாற்றப் போவதாக உள்ளிட்டவை குறித்து பேச இந்த எதிர்பார்ப்பு கிடையாதால் தற்சமயம் தவிக தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பாக இந்த சாலை மார்க்கமா ரோட் ஷோவில் வந்து கொண்டு பார்க்க முடியுது. ஒருபுறம் ரோட் ஷோவில் தவிக தலைவர் விஜய், மறுபுறம் இளைஞர்கள் அனைவருமே 2 சக்கர வாகனத்தில் அணிவகுத்து காட்சி கூட பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் சந்திப்புக்கும் மற்றும் பிரச்சாரத்துக்கு போகும்போது நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் வருவது மிக முக்கியமான, யாரும் 2 சக்கர வாகனத்தை பின்தொடர வேண்டாம், ஏன்னா பாதிப்பு ஏற்படும். மேலும் பிரச்சாரத்தில் பங்கக்கூடிய நபர்களுக்கு குடிதண்ணீர் மற்றும் பிஸ்கட் பாக்கெட் வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறுவர் சிறுமிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் மற்றும் உடல்நலம் குன்றவர்கள் யாரும் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவது மிக ஒன்றாக பார்க்க முடியும். இருந்த போதிலும் கூட கடந்த கால பிரச்சார கூட்டத்தில் கூட அதை மீறிதான் பல்வேறு நபர்கள் குவிந்திருந்தார்கள். அந்த இடத்தில் பார்க்க பிரச்சாரத்தில் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு கூட்டம் கூட போகிறது, எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையில் தான் தற்சமயம் தவிக விஜய் அவர்கள் வாகனத்தில் அணிவகுத்து குறிப்பாக வாகனம் செல்ல வாகனத்தின் மேல் நின்று இருபுறமும் கையசைத்து வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து இருபுறமும் 2 சக்கர வாகனத்தில் தொண்டர்களும் மற்றும் தவிக விஜயம் வருவது பார்க்கலாம். இருபுறமும் மக்களும் வரவேற்ற ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், தவிக தலைவர் விஜய் தற்போது அங்கு ரோட் ஷோ மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தும் வருகின்றனர். 3 தொகுதிகளில் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். முதலில் எந்த தொகுதியிலிருந்து அவரோட பரப்புரையை ஆரம்பிக்கிறார்? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து அந்த தட்டாஞ்சாவடி, அதாவது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அதாவது பகுதியிலும் 11 மணிக்கு சரியாக 11 மணி முதல் 12 மணி வரையும் அவர் உரையாற்றுகிறார். அதற்கு பிறகு கடலூர் சாலை மால் என்று சொல்வார்கள், அதற்கிடையில் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும் உரையாற்றுகிறார். அதற்கு பிறகு தவளக்குப்பம் ஜங்ஷன் பகுதியில்
தாவேக தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு பிறகுதான் அங்கிருந்து கிளம்புவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த போதிலும் இது சில முன்பின் நேரம் என்பது முன்ன பின்ன ஆகும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வாகன நெரிசல் மற்றும் அந்த பகுதிக்கு உரிய நேரத்தில் செல்வதற்கான தாமதம் உள்ளிட்டவை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் மாலை ஆகிவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றால் தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் வர வேண்டும் தெரிவித்தாலும் கூட இது போன்ற வாகன நெரிசலால் நேரம் காலதாமதம் ஏற்படுவது இயல்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காலதாமதத்துக்கு தாண்டி அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு கூட்டு அதிக கூட்டினால் அது காவல்துறை வழக்காக பதிவு செய்வதே கடந்த கால அனுபவம் பெரம்பூர் மற்றும் குளத்தூர் நடந்த நிகழ்வு நமக்கு தாவேக தலைமைக்கு ஒரு மிக முக்கிய அனுபவமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தொண்டர்கள் புடை ஷோல குறிப்பாக தாவேக ரோட் ஷோ மூலம் இருவரும் மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு தெரிவிக்க அவர் வரும் காட்சி, கையை அசைத்து வரும் காட்சியை நீங்க பார்க்க முடிகிறது. அதுக்கு 10 மணி முதல் 11 மணி வரை தட்டாஞ்சாவடி பகுதியில ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னும் அந்த பகுதி சென்று மறும் அந்த பகுதி சென்றதற்கு சற்று நேரத்தில் தட்டாஞ்சாவடி மார்க்கெட் பகுதிக்கு சென்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. புதுச்சேரியில் 3 இடங்களில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். தற்போதைய விவரங்களை